ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமன்ஸ் கேர். இப்போ இருக்க ஜென்ரேஷனில் நிறையா பேருக்கு பேபி ஃபார்ம் ஆகிறது டிலே ஆகுது. அதுக்கெல்லாம் ஒரு சில சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் தான் இருக்கும். அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு க்யூர் பண்ணிட்டாலே நம்மளுக்கு சீக்கிரம் பேபி ஃபார்ம் ஆகிடும். என்னென்ன ப்ராப்ளத்தினால நம்மளுக்கு பேபி ஃபார்ம் ஆகுறது டிலே ஆகும் அப்படின்னு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அதை போய் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேபி ஃபார்ம் ஆனதுலேருந்து உங்களுக்கு டெலிவரி வரைக்கும் நீங்கள் என்னென்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணணும், என்னென்ன விஷயங்கள் அவாய்ட் பண்ணணும், அது மாதிரி பேபியோட வளர்ச்சி ஒவ்வொரு மந்த்லேயும் எப்படி இருக்கும், எந்தெந்த மந்தில் நம்ம ஸ்கேன் பண்ணணும், அது மாதிரியான முழு தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். வீடியோவை ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த டைமில் நான் ஒரு சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் கூட சொல்லியிருக்கலாம். அந்த பாயிண்ட்ஸ் உங்களுக்கு மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ஃபஸ்ட்டு, எப்பயுமே ப்ரெக்னன்சி டெஸ்ட் இயர்லி மார்னிங் தான் எடுக்கணும். இயர்லி மார்னிங் வர ஃபஸ்ட்டு யூரினில் நீங்கள் ப்ரெக்னன்சி டெஸ்ட் எடுக்கணும். அதில் தான் உங்களுக்கு அக்யூரேட் ரிசல்ட் கிடைக்கும். ப்ரெக்னன்சி டெஸ்ட்டில் உங்களுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் கிடச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் ரொம்பவுமே கவனமாக இருக்கணும். ஏன்னா இந்த டைமில் நீங்கள் 2 உயிர், பேபியையும் கேர் பண்ணணும், உங்களையும் கேர் பண்ணணும். இப்போ நம்ம என்னென்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். நீங்கள் கன்சீவ் ஆனதுலேருந்து ஒவ்வொரு விஷயத்திலையும் ரொம்பவும் கவனமாக இருக்கணும். அதுலேயும் முக்கியமாக ஃபுட் விஷயத்தில் ரொம்பவுமே கவனமாக இருக்கணும். நீங்கள் கன்சீவ் ஆனதுக்கப்புறம் ஒவ்வொரு மந்த்தையும் எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட லாஸ்ட் பீரியட் டேட்லேருந்து நீங்கள் ப்ரெக்னன்சி டெஸ்ட் எடுத்த வரைக்கும் அதை ஃபஸ்ட் மந்த் அப்படின்னு நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட் மந்தில் உங்களுக்கு எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது. ஃபஸ்ட் மந்தில் இந்த ப்ரெக்னன்சி டெஸ்ட் மட்டும்தான் எடுப்போம். செகண்ட் ஆர் தேர்ட் மந்தில் ஒரு ஸ்கேன் எடுப்போம். அந்த ஸ்கேன் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட கரு வளர்ச்சி எப்படி இருக்குது, உங்களுக்கு எத்தனை கரு ஃபார்ம் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக தான் அந்த ஸ்கேன் எடுப்போம். அந்த ஸ்கேனில் உங்களுக்கு எத்தனை நாள் ஆயிருக்கு, அதாவது கரு உருவாகி எத்தனை நாள் ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம அதில் கண்டுபிடிச்சிடலாம். உங்களோட டெலிவரி டேட்டையும் அதில் கால்குலேட் பண்ணிடலாம். டெலிவரி டேட் கரெக்டாக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோர் ஆர் லெஸ் கரெக்டாக இருக்கும். ஒரு சிலருக்கு 10 days பிஃபோர் ஆர் 10 days ஆஃப்டர் இருக்கலாம். அதனால் எந்த ஒரு ஒரியும் கிடையாது. இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா, 3rd month ஸ்டார்ட் ஆன உடனே வாமிட்டிங் ப்ராப்ளம் ஆரம்பிச்சிடும். வாமிட்டிங் வந்த உடனே நம்ம ஃபுட்டை அவாய்ட் பண்ணிவிடுவோம். ஆனால் முக்கியமாக ஃபுட் அவாய்ட் பண்ணவே கூடாது. ஏன்னா உங்கள் வயிற்றில் ஒரு பேபி இருக்குது, அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். நீங்கள் நல்ல ஹெல்த்தி ஃபுட் எடுத்துக்கணும். அப்போ தான் நீங்களும் உங்கள் பேபியும் நல்லா ஹெல்த்தாக இருப்பீங்க. உங்களுக்கு வாமிட்டிங் சென்சேஷன் அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபுட்டை அவாய்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக நீங்கள் ஜூஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் எடுத்துக்கலாம். இன்னும் ஒரு சிலருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கும். அதுலேயும் முக்கியமான சந்தேகம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைமில் நம்ம இன்டர்கோர்ஸில் இருக்கலாமா அப்படிங்கிற சந்தேகம் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஃபஸ்ட்டு 3 monthsக்கு இன்டர்கோர்ஸில் இருக்கிறத அவாய்ட் பண்ணிடணும். உங்களோட ஒய்ஃப் நல்ல ஹெல்த்தியாக இருக்காங்க, பேபியும் நல்ல ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் 4th monthக்கு அப்புறம் இன்டர்கோர்ஸில் இருக்கலாம். ஆனால் ரெகுலராக இருக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட 4th month ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இன்னும் ஒரு சில விஷயங்களில் அதிக கவனம் செலுத்தணும். அது என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தூங்குறதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நீங்கள் 3rd month வரைக்கும் எப்படி வேணாலும் தூங்கியிருக்கலாம், அதனால் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. 4th month ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் ஒன் சைடாக தூங்கணும். நீங்கள் எந்த சைடு உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த சைடு நீங்கள் நல்லா தூங்கலாம். ஒருவேளை உங்களுக்கு ஒன் சைடாக தூங்குறது ரொம்பவும் பெயினாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இன்னொரு சைடு திரும்பி படுக்கலாம். உடனே திரும்பி படுக்கக்கூடாது. ஏந்திரிச்சு உக்காந்துட்டு அதுக்கப்புறம் திரும்பி படுக்கணும். இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக 4th monthலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடணும். நீங்கள் டெலிவரி வரைக்கும் இந்த ப்ரொசீஜரை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அதுக்கப்புறம் 5th month ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம செகண்ட் ஸ்கேன் எடுப்போம். செகண்ட் ஸ்கேன் எதுக்காக எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் பேபியோட வளர்ச்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக தான். அந்த ஸ்கேனில் ஒருவேளை உங்கள் பேபிக்கு ஏதாவது குறைபாடு இருந்துச்சுன்னா அபார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் 4th month வரைக்கும் நல்ல ஹெல்த்தி ஃபுட் எடுத்துக்கணும். அயன், கால்சியம் கண்டென்ட் அதிகம் உள்ள ஃபுட்டை நீங்கள் டெய்லியும் சாப்பிடணும். இந்த
மாதிரி நீங்கள் அயர்ன் கால்சியம் கண்டென்ட் உள்ள ஃபுட்டை நீங்கள் டெய்லி ரெகுலராக 4th மந்த் வரைக்கும் சாப்பிட்டாதான் உங்களோட பேபியோட ஹெல்த் கண்டிஷன் நல்லா இருக்கும், பேபியோட எல்லா பார்ட்ஸும் நல்லா வளர்ந்துருக்கும், பேபியும் ஆரோக்கியமாக இருக்கும். அதனால 4th மந்த் வரைக்கும் உங்களோட ஃபுட்டில் ரொம்ப கவனமாக இருக்கணும். 5th மந்த் ஸ்கேன் எடுத்துட்டோம், நம்மளோட பேபி நல்ல நார்மலாக இருக்குது, இதுக்கப்புறம் எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு நீங்கள் ரிலாக்ஸ் ஆகி உங்களோட ஃபுட்டில் நீங்கள் கவனம் செலுத்துறதை குறைச்சிடக்கூடாது. நீங்கள் டெலிவரி வரைக்குமே உங்களோட ஃபுட்டில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா 5th மந்த்க்கு அப்போ தான் உங்களோட பேபியோட வளர்ச்சி ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த டைமில் உங்களோட ஹீமோக்ளோபின் லெவல் கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஹீமோக்ளோபின் லெவலை நீங்கள் 10க்கு மேலே மெயின்டைன் பண்ணாதான் உங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அதனால் உங்களோட ஹீமோக்ளோபின் லெவலை மெயின்டைன் பண்ணுறதுக்கு தேவையான ஃபுட்டை நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் மாதுளம்பழம், பீட்ரூட், ஈரல், மட்டன் இந்த மாதிரியான ஃபுட்டை நீங்கள் வீக்லி 2 சாப்பிட்டுட்டு வாங்க. டெய்லி மாதுளம்பழம், பீட்ரூட் ரெகுலராக சேர்த்துக்கோங்க. அந்த ஈரலும் மட்டன் மட்டும் வீக்லி 2 சேர்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட ஹீமோக்ளோபின் லெவல் கம்மியாகாமல் இருக்கும். உங்களோட பேபியோட ஹெல்த் கண்டிஷனும் நல்லா இருக்கும், உங்களோட ஹெல்த் கண்டிஷனும் நல்லா இருக்கும். இப்போ 6 மந்த் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, அதே போல் 7th மந்த் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னாலே நீங்கள் வாக்கிங்கை கண்டினியூவாக போக ஆரம்பிச்சிடணும். 6 மந்தில் நீங்கள் டெய்லி ஒரு 10 மினிட்ஸ், அதாவது சாப்பிட்டதுக்கப்புறம் காலையில், மதியம், நைட்டு இந்த 3 வேளையும் சாப்பிட்டதுக்கப்புறம் 10 மினிட்ஸ் அல்லது 20 மினிட்ஸ் ஆகுது வாக்கிங் போங்க. அதே மாதிரி 7th மந்த் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் half an hour ஆர் 1 hour வரைக்கும் நீங்கள் வாக்கிங் போகலாம். அதுவே உங்களுக்கு 8th மந்த் ஆர் 9th மந்த் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் டெய்லி 2 hours வாக்கிங் போகணும். அப்போ தான் உங்களோட எலும்புகள்லாம் நல்ல ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், உங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. நான் உங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் கடைசியாக சொல்கிறேன். அந்த டிப்ஸை நீங்கள் கண்டிப்பாக ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. 100% உங்களுக்கு நார்மல் டெலிவரி தான் ஆகும். அந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிட்டு உங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆச்சுன்னா மறக்காமல் எங்களோட வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அந்த டிப்ஸை நான் உங்களுக்கு வீடியோவோட கடைசியில் சொல்கிறேன். இப்போ நம்ம வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். 8th மந்த் மிடில் ஆர் 9th மந்த் ஸ்டார்டிங்கில் ஒரு ஸ்கேன் எடுப்போம். அதுதான் உங்களோட 3rd ஸ்கேன் ஆர் கடைசி ஸ்கேன்னு கூட சொல்லலாம். அந்த ஸ்கேன் எதுக்காக எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேபியோட வளர்ச்சி எப்படி இருக்குது, பேபியோட மூமெண்ட் நல்லா இருக்கா, உங்களோட பனிக்குடம் அதாவது உங்களோட கர்ப்பப்பையில் தண்ணி நல்லா இருக்கா, பேபியோட தலை கீழே இறங்கி வந்திருக்கா, பேபியோட எடை எவ்வளோ இருக்குது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த ஸ்கேனில் எடுப்போம். பேபியோட தலை எவ்வளவுக்கு எவ்வளோ கீழே இறங்கி வருதோ அவ்வளவுக்கு அவ்வளோ உங்களோட டெலிவரி டேட் நெருங்கிருச்சு அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அதில் உங்களோட டெலிவரி டேட்டை கரெக்டாக கால்குலேட் பண்ணியிருப்பாங்க. அந்த டெலிவரி டேட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த டெலிவரி டேட் நெருங்குற வரைக்கும் நீங்கள் ரெகுலராக நான் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அந்த டெலிவரி டேட் நெருங்கின உடனே உங்களுக்கு ஒரு சில சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். அது என்னென்ன சிம்டம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட அடிவயிறு ரொம்பவும் பெயினாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதை வச்சு உங்களுக்கு டெலிவரி டேட் வந்துடுச்சு, அதாவது டெலிவரி டைம் வந்துடுச்சு அப்படின்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிடக்கூடாது. உங்களோட பெயின் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 hours மேலே கண்டினியூவாக இருக்கும். அந்த மாதிரி கண்டினியூவாக உங்களோட டெலிவரி பெயின் இருந்துச்சுன்னா உங்களுக்கு டெலிவரி டைம் நெருங்கிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இன்னும் ஒரு சிலருக்கு எந்த பெயினும் இருக்காது, ஆனால் கண்டினியூவாக யூரின் வந்துக்கிட்டே இருக்கும். யூரின் அவங்க போயிட்டு வந்தாலும் அவங்களே அறியாமல் அவங்களுக்கு யூரின் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி யூரின் வந்தாலும் உடனே அவங்க ஹாஸ்பிட்டல் போகிறது ரொம்ப நல்லது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட பனிக்குடம் உடைஞ்சிருக்கும், அதனால தான் அவங்களுக்கு கண்டினியூவாக யூரின் வந்துட்டே இருக்கும். இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் உடனே ஹாஸ்பிட்டல் போயிடணும். எல்லா சிஸ்டருக்கும் ஒரு சின்ன ரெக்வெஸ்ட், டெலிவரி டைமை நினச்சி ரொம்பவும் ஒரி பண்ணிக்காதீங்க. நீங்கள் ஒரி பண்ண உங்கள் பேபிக்கு ஹெல்த் கண்டிஷன் ப்ராப்ளம் ஆகும், உங்கள் பேபியும் பயப்பட ஆரம்பிக்கும். சொல்லப்போனால் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்களோ அதே தான் பேபியும் ஃபீல் பண்ணும். அதனால் நீங்கள் நல்ல ஹாப்பியாக இருங்க. டெலிவரி டைமை நினச்சி ஒரி பண்ணிக்காதீங்க. அந்த டைம் மட்டும்தான் உங்களுக்கு பெயின் இருக்குமே தவிர உங்களோட பேபி வெளியில் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு எந்த ஒரு பெயினும் இருக்காது. அதனால் அதை நினச்சி ஒரி பண்ணிக்காதீங்க. ஓகே, உங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகணும் அப்படின்னா எந்த மாதிரியான ப்ரொசீஜரை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு நார்மல் டெலிவரி
டெலிவரி ஆகும் அப்படிங்கிறத இப்போ நான் சொல்லிடுறேன். உங்களோட 7th மந்த் ஸ்டார்ட் ஆனது இருந்தே நீங்கள் வாக்கிங் போகணும் அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணிட்டேன். நீங்கள் வாக்கிங் போகிறதுக்கு முன்னாடி உங்களோட வயிறு ஃபுல்லாகவும் விளக்கெண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெய் தேய்ச்சிக்கிட்டு நீங்கள் வாக்கிங் போகணும். உங்களுக்கு விளக்கெண்ணெய் கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னா ரொம்பவுமே நல்லது. ஒருவேளை உங்களுக்கு விளக்கெண்ணெய் ஒத்துக்கலை அப்படின்னா நீங்கள் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு எண்ணெயை நீங்கள் ரெகுலராக வாக்கிங் போகிறதுக்கு முன்னாடி வயிறு ஃபுல்லாக தேய்ச்சிட்டு வாக்கிங் போங்க. உங்களுக்கு நல்ல ஸ்வெட்டிங் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் வார்ம் வாட்டரில் குளிக்கணும். 7th மந்த்துக்கு அப்புறமே நீங்கள் ரெகுலராக வார்ம் வாட்டரில் தான் குளிக்கணும். இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி நீங்கள் விளக்கெண்ணெய் தேய்ச்சிக்கிட்டு சுடு தண்ணியில் குளிச்சுட்டு வந்தீங்கன்னா 100% உங்களுக்கு நார்மல் டெலிவரி தான் ஆகும். அதுக்கு நான் கேரண்டி. ஓகே, நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோவை இதுவரைக்கும் பொறுமையாக கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஒரே ஒரு லைக் மட்டும் இந்த வீடியோவுக்கு பண்ணுங்கள். அதுதான் நீங்கள் எனக்கு தர மோட்டிவேஷ்னல் அப்படின்னு நான் நம்புகிறேன். இது மாதிரியான வீடியோவை தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்டிங்.